புறப்பொருள் வெண்பா மாலை. புறப்பொருள் வெண்பா மாலை அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே முதல்ல எழுத்து, சொல், பொருள். எழுத்து அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே எழுத்துக்களினுடைய தன்மை. அப்ப எழுத்துக்கள் ஒன்றாக தனித்து நிற்கக்கூடிய தருவாயில எவ்வாறு இருக்கும், அது சேர்ந்து இருக்கக்கூடிய தருவாயில எவ்வாறு இருக்கும் அப்படிங்கிறத நீங்க பார்க்கக்கூடியதான் எழுத்ததிகாரம். அப்படி எழுத்ததிகாரத்துல பொறுத்தவரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா எழுத்துக்கள் தனித்துவமாக முதல் எழுத்து சார்பு எழுத்துன்னு பிரிக்கப்படும். அந்த 2 எழுத்துக்களும் சேரக்கூடிய தன்மைகளை புணர்ச்சி அப்படிங்கிற விதியின் கீழே நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னா படிப்பீங்க. அடுத்தது 2வது, அந்த எழுத்துக்கள் ஒன்றோடு ஒன்று சேர்ந்தால் அது சொல்லாக மாறும். அப்ப சொல்லினுடைய தன்மையை எந்த அதிகாரத்துல படிப்பீங்க? சொல் அதிகாரத்துல படிப்பீங்க. அப்ப சொற்கள் கண்டிப்பாக ஒன்றோடு ஒன்று சேர்ந்தால் என்னவா பண்ணும் அப்படின்னா பொருளை கொடுக்கும். அந்த மாதிரி பொருளை கொடுக்கக்கூடிய தன்மையாக அதை 2ஆ பிரிக்கலாம். ஒண்ணு அகம் சார்ந்த பொருள், இன்னொன்னு புறம் சார்ந்த பொருள். அப்ப அகம் சார்ந்த பொருள் என்னென்னத்தை நமக்கு சொல்லுது அப்படின்னா தலைவன் தலைவியரினுடைய இன்பத்தை பத்தி பேசக்கூடிய ஒரு நெறிய சொல்லுது. மத்தவங்களுக்கு கண்டிப்பா என்ன பண்ணக்கூடாது, எடுத்து சொல்ல முடியாமல் நம்மால் மட்டுமே உணரத்தக்க வகையில எடுத்து சொல்லக்கூடியது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா புறப்பொருள் அப்படி கிடையாது. ஒரு தனி மனிதனினுடைய கல்வியா இருக்கட்டும், ஈகையா இருக்கட்டும், புகழா இருக்கட்டும், வீரமாக இருக்கட்டும், இந்த மாதிரியான விஷயங்களை மத்தவங்களுக்கு எடுத்து சொல்லக்கூடிய வகையில எடுத்து சொல்லக்கூடியது. அப்ப இந்த புறப்பொருள் அப்படிங்கிற தன்மையை தான் நம்ம இந்த பகுதியில நம்ம விரிவா பார்க்க போறோம். அப்ப இந்த புறப்பொருள் இலக்கணத்தை சிறப்பித்து சொல்லக்கூடிய நூல்கள் என்னென்ன அப்படிங்கறத முதலாவதாக சொல்லியிருக்காங்க. என்னென்ன நூல்கள்? புறப்பொருள் வெண்பா மாலை அப்படிங்கிற நூல் மட்டும்தான் புறப்பொருள் இலக்கணத்தை சொல்லுதா? கிடையாது. இதுக்கு முன்பாக வேற எந்தெந்த நூல்கள் எல்லாம் சொல்லுதுன்னு நம்ம படிச்சோம்? தொல்காப்பியம், பன்னிரு படலம், இதெல்லாமே முன்னாடியே நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்ததான். ஜஸ்ட் சின்ன ரீகால் தான். அதுக்கடுத்தது தொல்காப்பியர் பொருளதிகாரத்துல புறத்திணைய பத்தி சொல்லி இருந்தாலும் அந்த புறத்திணைகள் எத்தனையாக சொல்லி இருக்கிறாருன்னு நான் சொல்லியிருக்கேன். 7 திணைகள் மட்டும் தான் சொல்லியிருக்கிறார். அப்ப 7 திணைகள்ல என்னென்னத்தை அவர் சொல்லல அப்படின்னா மொத்தம் 7 திணைகள். புறப்பொருள் வெண்பா மாலையில 12 திணைகளை பத்தி சொல்லியிருப்பாங்க. அப்ப புறப்பொருள் வெண்பா மாலையில 12 சொல்லியிருக்கிறாங்க. அப்ப தொல்காப்பியர் 7 சொல்லியிருக்கக்கூடிய காரணத்தினால இந்த நூல் எதை அடியொற்று எழுதப்படவில்லை? தொல்காப்பியத்தை அடியொற்று எழுதப்படவில்லை அப்படின்னு தான் அர்த்தம். அப்ப வேற எந்த நூலை தழுவி எழுதப்பட்டது? பன்னிரு படலம் அப்படிங்கிற நூலை தழுவி எழுதப்பட்டது. அப்ப இந்த பன்னிரு படலம் அப்படிங்கிற நூலினுடைய ஆசிரியர் யார் அப்படிங்கிறது அடுத்த கேள்வி. 12 நபர்கள். அந்த 12 நபர்கள் யார் யாரு? அடுத்த கேள்வி. அகத்தியரினுடைய மாணவர் மொத்தம் 12 பேர். அதுவும் தொல்காப்பியர் உட்பட மொத்தம் எத்தனை பேரு? 12 பேர். இந்த நூலை பத்தின விரிவான தகவல்கள் நமக்கு கிடைக்கல. அதை பத்தின விளக்கங்கள் நமக்கு தேவையில்லை. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா திணை. அப்ப இந்த மொத்தம் 12 பகுப்பு முறைகள்னு சொல்லியிருக்காங்க. ஐயனார் இதனார், தொல்காப்பியர் 7ன்னு சொல்லியிருக்கிறார். அப்ப ஐயனார் இதனார் சொன்ன அந்த பகுதியில இருந்து தொல்காப்பியர் சொல்லாமல் விட்ட பகுதி, இவர் சொல்லாமல் விட்ட பகுதியை தான் ஐயனார் இதனார் கையில எடுத்திருக்கிறார். என்னென்ன பகுதிகள் கையில எடுத்திருக்கிறார்? மொத்தம் எத்தனை பகுதிகளை சேர்த்து சொல்லியிருக்கிறார்? 5 பகுதிகளை சேர்த்து சொல்லியிருக்கிறார். இப்ப சொல்லுங்க என்னென்ன பகுதிகள்? கரந்தை, நொச்சி, வேற என்னென்ன? கைக்கிளை, பெருந்திணை, பொதுவியல் உட்பட இந்த 5 திணைகளை பத்தி மட்டும்தான் யாரு சொல்லல? தொல்காப்பியர் சொல்லல. அப்ப வெற்றி, கரந்தை, வஞ்சி, காஞ்சி, நொச்சி, உளிங்கை, தும்பை, வாகை, பாடான், அதுக்கப்புறம் வேற என்ன இருக்கு? பொதுவியல். வாகை இருக்கா? தும்பை இருக்கா? அதுக்கு அடுத்தது என்ன இருக்கு? கைக்கிளை, பெருந்திணை. மொத்தம் எத்தனை? 1 2 3 4 5 6 6 12. இந்த 12 திணைகள் கொடுத்திருக்காங்க. அப்ப எந்தெந்த திணைகள் எல்லாம் தொல்காப்பியர் சொல்லலன்னு நம்ம சொன்னோம். இது மட்டும் தான் நமக்கு மறக்கும். அப்ப கரந்தை 1 சொல்லல. அடுத்தது என்ன சொல்லல? 3வதா நொச்சி 1 சொல்லல. அதுக்கப்புறம் பொதுவியல் கடைசியா இருக்கக்கூடிய இந்த 3 திணைகளை சொல்லல. எனக்கு மறந்து போகுது மேம். நோ ப்ராப்ளம். இந்த மாதிரி எழுதி வேணும்னா அடிச்சுக்கோங்க. இல்லையா 4 வாட்டி சொல்லி பாருங்க, உங்களுக்கே ஆட்டோமேட்டிக்கா ஞாபகத்துல வரும். கரந்தை, நொச்சி, பொதுவியல், கடைசியா இருக்கக்கூடிய பொதுவியல், கைக்கிளை, பெருந்திணை, இது நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும். இந்த 3 பத்தின பிரச்சனை நமக்கு கிடையாது. இதுல மட்டும்தான் வெற்றி சொல்லியிருக்கிறாரு, கரந்தை சொல்லியிருக்கிறாரு. இதுல எந்த பிரச்சனையும் கிடையாது. இந்த நொச்சி இதுவுமே என்னால ஞாபகத்துக்கு வச்சுக்க முடியல. இதை கூட எனக்கு ஷார்ட்கட்ல சொல்லி கொடுத்தா பெட்டரா இருக்கும் அப்படின்னா நீங்க பாட்டு படிச்சிருப்பீங்க இல்லையா? வெற்றி நிறை கவர்தல், மீட்டல் கரந்தையாம். அப்ப கரந்தை இந்த இடத்துல சொல்லல. வட்கார் மேல் செல்வது வஞ்சி, உட்காது எதிர் ஊன்றல் காஞ்சி, எயில் காத்தல் நொச்சி, அது வளைத்தல் உளிங்கை. அப்ப உண்மையை சொல்லணும்னா எல்லாமே ஃபர்ஸ்ட் உள்ள போய் போருக்கு போறதை தான் சொல்லுவாங்க. அடுத்தது தடுத்து நிறுத்தக்கூடியது 2வதா சொல்லுவாங்க. ஆனா இந்த நொச்சி உளிங்கைக்கு மட்டும் மாத்தி சொல்லியிருப்பாங்க. என்ன சொல்லியிருப்பாங்க? ஃபர்ஸ்ட் காத்தல் நொச்சி, அது வளைத்தல் உளிங்கைன்னு சொல்லியிருப்பாங்க. அப்ப காத்தல்னு சம்திங் டிஃபரெண்டா இருக்கு. இது எல்லாத்துக்குமே தெரியும். உங்களுக்கு இயல்பா இந்த விஷயங்கள் தெரியும். டிஎன்பிஎஸ்சி ஸ்டூடெண்ட்டுக்கு கூட இந்த விஷயம் இயல்பாகவே தெரியும். வெற்றி அப்படின்னா நிறை ஆடு மாடுகளை கவர்ந்து செல்வது, கரந்தை அப்படின்னா அதை மீட்கிறது, வஞ்சி அப்படின்னா மண்ணாசை காரணமாக போருக்கு போறது, காஞ்சி அப்படின்னா அதை தடுத்து நிறுத்துறது, அதாவது மதில் சுவரை வளைத்தல் அப்படிங்கிறது உளிங்கை, அதை பாதுகாத்தல் அப்படிங்கிறது நொச்சின்னு எல்லாத்துக்குமே தெரியும். ஆனா பாடல்ல சொல்லும் பொழுது நொச்சி அப்படிங்கிறது
என்னது பாதுகாத்தல்ங்கிறது முன்னாடி வரதுனால இந்த நொச்சி அப்படிங்கறது தொல்காப்பியர் சொல்லல அப்படின்னு சும்மா ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ஆனா உண்மையை சொல்லணும்னா தொல்காப்பியர் வந்துட்டு காஞ்சி அப்படிங்கிற திணைய வந்துட்டு என்ன பண்ணிருக்கிறார் அப்படின்னா நிலையாமையை குறிப்பிடக்கூடிய திணையா சொல்லியிருக்கிறார். இந்த இடத்துல காஞ்சி அப்படிங்கிறது புறப்பொருள் வெண்பாமலையில போரை பத்தின தகவல்களாக தான் நமக்கு இருக்கும். அது உள்ள போக போக நம்ம என்ன பண்ணிக்கலாம், படிச்சுக்கலாம். அப்ப மொத்தம் எத்தனை திணைகள் தொல்காப்பியர் சொல்லல? 5 திணைகள். என்னென்ன இப்ப திருப்பி சொல்லலாம்? கரந்தை, நொச்சி, பொதுவியல், கைக்கிளை, பெருந்திணை உட்பட 5 திணைகளை பத்தி யாரு சொல்லல? தொல்காப்பியர் சொல்லல. யாரு சொல்லியிருக்கா? புறப்பொருள் வெண்பாமாலையின் ஆசிரியர் ஐயனார் இதனார் சொல்லியிருக்கிறார். அப்ப புறத்திணைகள் மொத்தம் 12. அந்த 12 பொதுவா நம்ம சொன்னாலும் மொத்தம் எத்தனை பகுதியா பிரிக்கலாம்னு சொல்லியிருக்கேன்? 3 பகுதியா பிரிக்கலாம். ஒன்னு புறம், இன்னொன்னு புறப்புறம், இன்னொன்னு அகப்புறம். அப்ப புறத்துல என்னென்ன விஷயங்களை நமக்கு சொல்லி கொடுத்திருக்காங்க? போர் செய்திகளை மட்டும் சொல்லி கொடுத்திருக்காங்க. அதாவது சண்டைக்கு போறதை மட்டும், சண்டைக்கு வாடா அப்படின்னு சொல்ற மாதிரி அந்த விஷயத்த மட்டும் தான் சொல்லி கொடுத்திருக்காங்க. வெற்றி, நிறை கவர்தல், சண்டை போறது, அதை மீட்டல் கரந்தை. அதே மாதிரி வஞ்சி அப்படின்னு எடுத்துக்கிட்டா மண்ணாசை காரணமாக படையெடுத்து செல்லக்கூடியது. காஞ்சி அப்படிங்கிறது வந்துட்டு அதை என்ன பண்றது? தடுப்பது. அதை தாண்டி இந்த நொச்சி, உளிங்கை நொச்சி அப்படிங்கிற பட்சத்துக்கு நொச்சி அப்படிங்கிறது தெரியும். எயிலது காத்தல் நொச்சி, அது வளைத்தல் உளிங்கை. தும்பை அப்படின்னா வந்துட்டு அதிரப்பெறுவது. வெற்றி அப்படிங்கிறத ஒரு விஷயத்த மட்டுமே வச்சுக்கிட்டு இரு பேரும் படைகளுமே என்ன பண்ணும் அப்படின்னா தனக்குள்ளார சண்டை இட்டுக் கொள்ளும். இதைதான் நம்ம என்ன சொல்லுவோம்? தும்பைன்னு சொல்லுவோம். இது எல்லாத்துலயுமே வெறுமன சண்டையை பத்தி மட்டும்தான் பேசுறாங்க. அதனால இது புறம். புறப்புறம்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். புறப்புறம்னா என்னது? அதாவது அந்த வெற்றிக்கு அடுத்ததாக என்னென்ன செயல்பாடுகள். ஜெயிச்சதுக்கு அப்புறம் என்ன சொல்லுவாங்க? தலையில கிரீடம் சூட்டிக்குவாங்க. அவன நிறைய பேரு இவனை போல யாராவது இருப்பாங்களா? இப்ப வந்து ஸ்டாலினோ ஆட்சிக்கு வந்தாலோ அல்லது விஜய் ஆட்சிக்கு வந்தாலோ யாரோ ஒருத்தர் முதல்வராக பதவி ஏற்கக்கூடிய தருவாயில அவங்கள பத்தி பெருமையா நம்ம வந்து வெற்றி பெற்றதற்கு பிற்பாடு நம்ம கண்டிப்பா அவங்கள பத்தி பேசுவோம் இல்லையா? அந்த மாதிரியான பாராட்டுக்களை சொல்லக்கூடியதா இந்த இடத்துல நம்ம என்னன்னு சொல்லுவோம்? வாகை, பாடான், பொதுவியல். அப்ப வாகை அப்படின்னா இந்த இடத்துல எதை சொல்லலாம்? வாகை என்றால் என்ன? ஒருவர் பெறக்கூடிய வெற்றியை புகழ்ந்து சொல்லக்கூடியது அப்படின்னு சொல்லுவாங்க. இரு பெரும் நபர்களுமே வந்துட்டு சண்டை போடுறது 2 பேர்த்துடைய அந்த திறமையை காட்டுறதுக்கு பேர் தும்பை அப்படின்னு சொல்லுவாங்க. அதனாலதான் அதிர பொறுவது தும்பை அப்படின்னு உங்களுக்கு அந்த பழம்பாடல்ல சொல்லியிருப்பாங்க. வாகை 2ல கண்டிப்பா யாராவது ஒருத்தவங்க ஜெயிக்கணும். அந்த மாதிரி ஒருத்தவங்க ஜெயிச்சு உங்களுடைய திறமையை பேசக்கூடியது வாகை. பாடான் அப்படின்னா அவங்களுடைய புகழ சொல்லக்கூடியது. பாடப்படக்கூடிய ஆண்மகனினுடைய ஒழுக்காறுகளை புகழ்ந்து சொல்லக்கூடியது. பொதுவியல் அப்படின்னு எடுத்துக்கிட்டா வெற்றியிலிருந்து இந்த பாடான் வரை சொல்லப்படாத தகவல்கள் எல்லாம் சொல்லுவாங்க. அப்ப இந்த எல்லாமே தனித்துவமாக புறத்துக்கு புறம்பாக அமையக்கூடியதுனாலதான் இதை நம்ம என்னன்னு சொல்றோம்? புறப்புறம் அப்படின்னு சொல்றோம். கைக்கிளை பெருந்திணை அகமும் புறமும் கலந்ததுனால அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? அகப்புறம் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லிடுறோம். சரி, மொத்தம் எத்தனை பகுப்புகளாக சொல்லியிருக்காங்கன்னு சொல்லியிருக்கேன்? 12 திணைகள். மொத்தம் 12 திணைகளை 18 நூற்பாக்கள்ல நமக்கு கொடுத்திருக்காங்க. 18 நூற்பாக்களையும் ஒவ்வொரு நூற்பாக்களையுமே கொழு அப்படிங்கிற வகையில சொல்லியிருக்காங்க. கொழு மொத்தம் எத்தனை? 361. உங்களுக்கு தெரியும். வெற்றி அப்படின்னு எடுத்துக்கிட்டா எல்லா இடத்துலயும் திணைன்னு சொல்லாம இவரு கொஞ்சம் வித்தியாசமாக என்னன்னு சொல்லியிருப்பாரு? துறைகள் அப்படிங்கிற சொல்ல பயன்படுத்தியிருப்பாரு. சோ வெற்றி திணை துறை அப்படிங்கிற சொல்ல பயன்படுத்தியிருப்பாரு. அதுலயுமே முக்கியமா வெற்றி திணைன்னு சொல்லாம இவர் பயன்படுத்தக்கூடிய சொல்லாட்சி எது அப்படின்னா படலம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. வெற்றி படலம், கரந்தை படலம், வஞ்சி படலம். சோ இதை விளக்கக்கூடியது திணை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப ஒவ்வொன்றுலயுமே அது எப்படி இருக்கும் அப்படிங்கறத முன்னாடியே முன்னோட்டமாக ஒரு சின்ன சின்ன வார்த்தைகளால சொல்லி முடிச்சிருவார். வெற்றி, வெற்றி, அரவம், விருச்சி, செலவு, வேய், புறத்திரை, ஊர்கோல், ஆக்கோல், பூசல், மாற்று, புகழ் சுரந்துவித்தல், தலைத்தோற்றம், தந்து நிறை, பாதீடுன்னு முன்னாடியே உங்களுக்கு என்ன பண்ணிருவாரு? ஒவ்வொரு வார்த்தைகள்ல அதனுடைய சுருக்கத்தை சொல்லிடுவார். அதுதான் திணை விளக்கம். அப்ப சுருக்கமா சொன்ன அத்தனைக்கும் விளக்கமாக சொல்லக்கூடியதான் துறைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப திணை விளக்கம் இந்த மாதிரி ஒவ்வொரு திணைக்குமே, அதாவது ஒவ்வொரு வெற்றி, கரந்தை, வஞ்சி, காஞ்சின்னு ஒவ்வொரு திணைக்கு முன்பாகவும் சொல்லக்கூடிய அந்த பாடல் வரிகள் மொத்தம் எத்தனை நூற்பாக்களாக இடம்பெற்று இருக்கிறது அப்படின்னா எத்தனை நூற்பாக்களாக இடம்பெற்று இருக்கிறது? 18 நூற்பாக்களாக இடம்பெற்று இருக்கிறது அப்படின்னு சொல்லுவோம். அதுவே துறைகள் அப்படின்னா மொத்தம் எத்தனை? இதுல நூற்பான்னு நம்ம சொல்லக்கூடியதை ஒரு கொழுக்கள்னு சொல்லுவாரு. அந்த மாதிரி இந்த திணைகளுக்கு உள்ளார இந்த பாயிண்டா சொன்னதை விரிவா சொல்றாருலே, அந்த விரிவா சொல்லக்கூடியதான் இந்த இடத்துல துறை விளக்கம். அதை வந்துட்டு நூற்பால சொல்லுவாரு. அதை இவங்க என்னவா சொல்லுவாங்க அப்படின்னா கொழு அப்படிங்கிற பெயரால சொல்லுவாங்க. இதுல மொத்தம் எத்தனை துறைகள் இருக்கு? 361 துறைகள் இடம்பெற்று இருக்கிறது. எழுதினவர் யாரு? ஐயனார் இதனார். ஐயனார் இதனார எந்த மரபை சார்ந்தவராக சொல்லலாம்? சேர மரபு. வாங்குவில் தடக்கை வானவர் மருமான் அப்படிங்கிற ஒரு வரியால இவர் சேர மரபை சார்ந்தவர் அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. விநாயகர் வணக்கம், சிவபெருமான் வணக்கம் பாடியிருக்கிறாரு. சைவ சமயத்தின் மீது பற்று கொண்டவர். இவருடைய பாடல்களை மேற்கோள் காட்டியவர் யாரு? இளம்பூரணர். இளம்பூரணர் அப்படிங்கிற உரையாசிரியர். ஏன் அப்படின்னா இவருடைய காலம் எத்தனாம் நூற்றாண்டு அப்படின்னா 11ஆம் நூற்றாண்டு. அவருக்கு முற்பட்டவராக இந்த ஐயனார் இதனார் இருக்கலாம். அதனால இவருடைய காலகட்டம் எத்தனாம் நூற்றாண்டாக கணிக்கப்படுகிறது? 8ஆம் நூற்றாண்டாக கணிக்கப்படுகிறது.
அடுத்தது கடவுள் வாழ்த்து. அப்ப கடவுள் வாழ்த்து அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு ஆணைமுகனை பற்றியும் சிவபெருமானை பற்றியும் கலைமகளை பற்றியும் கடவுள் வாழ்த்து பாடியிருக்கிறதுனால தான் இவர் சைவ சமயத்தின் மீது மிகுந்த பற்றாளர். இருந்தாலுமே பாத்தீங்கன்னா முருகபெருமான், திருமால் உள்ளிட்ட நபர்கள் எல்லாத்தையுமே என்ன பண்ணிருக்கிறாரு, வாழ்த்தி இருக்கிறாரு. சோ நம்ம கேள்வி கேட்போம், மேம் முருகனும் சைவ சமய கடவுள் தானே, திருமாலும் சைவ சமய கடவுள் தானே, சைவ சமய கடவுளா திருமாலு? திருமால் எந்த சமயத்தை சார்ந்தவர்? வைணவ சமயம். அப்ப முருகன் சமயம், முருகனினுடைய சமயம் பழங்காலத்துல சைவம்னு சொல்லுவீங்களா? கிடையாது. முருகனுக்கு சமயம் வேறு. யாராவது சொல்ல முடியுமா? கௌமாரம் அப்படின்னு தனித்துவமாக இந்து சமய பிரிவை சார்ந்த ஒரு பிரிவு இருக்கிறது. அந்த கௌமாரம் அப்படிங்கிற பிரிவை சார்ந்தவர், அந்த மதத்தை சார்ந்தவர் தான் யாரு? முருகபெருமான். நம்ம தான் அவரை கொண்டு வந்து சைவ வழிபாட்டுல சேர்த்துட்டோம். யாருடைய மகனாக? சிவபெருமானினுடைய மகனாக நம்ம கன்சிடர் பண்ணி அவரை நம்ம என்ன பண்ணிட்டோம்? சைவ சமய கடவுளாக, அதுவும் சைவ சமயத்திற்கு அவரே தலைவர் அப்படிங்கிற ஒரு சொல்ல நிலைநாட்டி விட்டோம். ஆனா அது தவறு. பழங்காலத்தில் அவர் என்ன சமயத்தை சார்ந்தவர்? கௌமாரம் அப்படின்னு சொல்லுவாங்க. கௌமாரமும் இந்திய, அதாவது இந்து சமய பிரிவில் ஒரு பிரிவை சார்ந்தது அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது சரி, இந்த அதே மாதிரி திருமால் வைணவ சமயத்தை சார்ந்தவர். அப்ப கௌமாரம் வைணவம். அப்ப மற்ற மதத்திலையுமே பாத்தீங்க அப்படின்னா வந்து சைவ சமயத்தை சார்ந்து பிற சமயங்கள் மீதும் பற்று உள்ளவர், சமயப்புறை இல்லாதவர், எல்லாத்தையும் பொறுமையாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய பண்பாளர் அப்படிங்கிற பொருள்ல நம்ம சொல்லலாம். சைவ சமயத்தின் மீது கொஞ்சம் மிகுந்த ஈடுபாடு. அதனாலதான் சைவ சமய கடவுளான இந்த விநாயகர் வணக்கமும் சிவபெருமான் வணக்கமும் கலைமகள் உட்பட இவங்களுடைய வணக்கங்கள் எல்லாம் சொல்லியிருக்காங்க. அப்ப ஆணைமுகனை எப்படி வாழ்த்தி பாடுகிறார்? அதாவது ஆணைமுகன் அப்படிங்கிறவர் போர்க்களத்துல என்ன பண்றாரு அப்படின்னா, படையெடுத்து வரக்கூடிய அந்த எதிரி படை மறவர்களை அஞ்சி ஓடும்படியாக என்ன பண்றாரு அப்படின்னா, ஒரு பெரிய சீற்றத்தோடு கூடிய ஒரு முகத்தோடு காட்சி அளிக்கிறார். அங்கிருந்து பெரிய படைகள், மிகப்பெரிய படைகள் அவர்களை எதிர்த்து வருகிறது. இவர் தன்னுடைய அந்த கோவப்பட்ட முகத்தை இமேஜின் மஸ்ட். நான் எப்பயுமே ஒரு விஷயத்த நான் தெளிவா சொல்லுவேன், எந்த ஒரு விஷயங்களையுமே நீங்க வந்து மனப்பதிவாக மனசுல நிலைநிறுத்தி அதை வந்து கற்பனை செய்து பாருங்கள். கண்டிப்பாக அது மனசுல, ஆழ் மனசுல போய் பதிஞ்சிடும். என்னைக்குமே நீங்க திருப்பி பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. இளம்பூரணர் அப்படின்னா அந்த இளம்பூரணரை இமேஜின் பண்ணிட்டு அந்த புறப்பொருள் வெண்பாமாலையோட என்ன பண்ணிக்கோங்க, சேர்த்து வச்சு பாருங்க. ஏன்னா நிறைய உரையாசிரியர்கள் வராங்க. அப்போ புறப்பொருள் அப்படின்னாலே அந்த இளம்பூரணர் நம்ம கண்ணுக்கு முன்பாக வர வேண்டும். அதை மட்டும் நல்லா ஞாபகத்துல வச்சுக்கோங்க. இப்ப இந்த ஆணைமுகன் என்ன பண்றாரு? சீற்றத்தோடு, ஒரு பெரிய கோவத்தோடு ஒரு முகத்தை கொண்டு அந்த எதிரி படைகளை வந்து எதிர்த்து நிற்கிறார். அவரை பார்த்து எதிரி படைகள் அத்தனையுமே என்ன பண்ணுது அப்படின்னா, 4 புறமும் சிதறி ஓடிக்கொண்டு இருக்கிறது. அந்த பெருமான் சாதாரண நபர் கிடையாது. அதாவது அப்படி அந்த போர்க்களத்துல நின்று எதிரிகளை தாக்க முற்படும் பொழுது அவருக்கு பயங்கரமா கோபம் வர்றதுனால ஒரு பெருகிய அவருடைய அந்த தும்பிக்கையில இருந்து ஒரு பெரிய மத நீர் வந்து பெருக்கெடுத்து ஆறு போல ஓடக்கூடியது. இப்பேற்பட்ட தோற்றம் அவர்கிட்ட இருக்கு. அப்பேற்பட்ட அந்த விநாயக பெருமான நம்ம போய் வழிபாடு செய்யணும். வழிபாடு செய்தால் நமக்கு என்ன பலன்? விநாயகரை வழிபாடு செய்தால் நமக்கு அத்தனை வினைகளையும் வெற்றிகரமாக நமக்கு முடித்து வைப்பார். அதனாலதான் ஒவ்வொரு தொடக்கத்திலும் விநாயகர் வணக்கம்ங்கிறது அதாவது இயல்பாகவே நம்ம வந்து பின்பற்றக்கூடிய ஒரு தன்மையாக காட்சியளிக்கிறது. அப்ப இந்த விநாயக பெருமானை வணங்குவதனால நமக்கு என்ன பலன்? நமக்கு கலைமகள் வழி கவி பாடக்கூடிய ஆற்றலை தருவான். கலைமகளே தன்னுடைய நாவல் அமர்ந்து அவ பாடக்கூடிய அது மாதிரியான ஒரு தன்மையை நமக்கு என்ன பண்ணுவார்? இந்த விநாயக பெருமான் கொடுப்பார். இது ஒரு பாயிண்ட். அது மட்டும் அல்ல, நம் மீது வரக்கூடிய துன்பங்கள் அத்தனையும் பறந்தோட செய்வார். எப்படி போர்க்களத்துல எதிரிகளை பறந்தோட செய்கிறாரோ தன்னுடைய சீற்றத்துடன் கூடிய முகத்தோடு, அதே போல நம்மிடம் நெருங்கக்கூடிய துன்பங்களையும் அவர் என்ன பண்ணுவார்? விரட்டி விடுவார். அதுதான் அதனுடைய பொருள். இதுதான் ஆணைமுகன் வணக்கம். நடையூறும் சொல்மடந்தை நல்குவது நம்மேல், இடையூறு நீங்குவது எல்லாம் புடையூறும் சேனை முகத்து ஆழிரிய சிறுமுகத்து ஊறுமதத்து ஆணை முகத்தானை நினைத்தாள் அப்படின்னு பாடியிருக்காங்க. அடுத்தது சிவபெருமான் வணக்கம் ரொம்ப முக்கியம். சிவபெருமான் சாதாரண நபர் இல்ல, தூணிலும் இருப்பார், துரும்பிலும் இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு இரண்யகசுவிடம் பக்த பிரகலாதன் சொன்ன மாதிரி இவங்க அதே மாதிரி இந்த சிவபெருமானும் எல்லா இடத்திலும், உலகத்தில் உள்ள அத்துணை இடங்களிலும் நீக்கமர நிறைந்திருக்கக்கூடிய ஒரு நபர். எள்ளுக்குள்ளார ஒரு சிறிய எள் இருக்கிறது அல்லவா, அந்த சிறிய எள்ளுக்குள்ளார என்ன எப்படி அனைத்து இடங்களிலும் நிறைந்திருக்கிறதோ அதே போல இந்த உலகத்தில் உள்ள அனைத்து இடங்களிலும் கடவுள் நிறைந்திருக்கிறார் அப்படிங்கிற ஒரு தன்மையை நமக்கு சொல்ல வர்றார். அந்த இறைவனை நாம வந்து எப்படி வழிபாடு செய்யணும்? அந்த இறைவன் எப்பேற்பட்ட தன்மை கொண்டவன்? அவருடைய கழுத்துல பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு நஞ்சுண்டதுனால கருமையான நிறம் அவருக்கு காட்சியளிக்கும். அது ரொம்ப முக்கியம். அதாவது
அவரை நம்ம வழிபாடு செய்யும் பொழுது எப்படி நம்ம வழிபாடு செய்யும்? நீலமிடற்றன் அப்படின்னு அதனாலதான் அவரை நம்ம சொல்றோம். மிடறு என்றால் கழுத்து. நீலம் அப்படின்னா நஞ்சுண்ட காரணத்தினால் அவருடைய கழுத்தாகப்பட்டது நீல நிறத்தில் காட்சியளிக்கிறது என்பது பொருள். அப்ப இந்த இடத்துல என்னுடைய கண்கள் வந்து எப்பொழுதுமே அந்த இறைவனை மட்டுமே பார்க்க வேண்டும். என்னுடைய காதுகள் அவனுடைய திருநாமத்தை மட்டுமே கேட்க வேண்டும். என்னுடைய வாய் அவனுடைய திருநாமத்தை மட்டுமே என்ன பண்ணணும்? போற்றி பாட வேண்டும். அது மட்டும் அல்லாமல் அவனை நான் என்ன பண்ண வேண்டும்? இரு கை குவித்து மனதோடு ஒருங்கே கூடி நின்று அந்த இறைவனை நான் வணங்க வேண்டும்னு சொல்றார். ஒரு இறைவனை எவ்வாறு வழிபாடு செய்ய வேண்டும்ங்கிறத கூட ஐயனார் இதனார் நமக்கு ரொம்ப அற்புதமா சொல்லி காட்டுறார் அப்படின்னு பொருள். கண்ணவனை காண்க இரு காதவனை கேட்க வாய் பண்ணவனை பாட பதம் சூழ்க எல் நிறைந்த நெய்யொத்து நின்றானை நீலமிடற்றானை கையொத்து நேர்கூப்புக அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப முக்கியமான பாடல். அதாவது இததான் சைவ சமயத்துல அதாவது அத்வீதம் அப்படின்னு சொல்லுவாங்க. அத்வீத கொள்கை அப்படின்னு சொல்லுவாங்க. திரிகரண வழிபாடு. திரிகரணம்னா மனம், மொழி, மெய். சோ மனசு ஒரு பக்கம் மலைபாஞ்சிட்டு இருக்கும், நம்ம போய் இறைவனை நம்ம வழிபாடு செஞ்சுட்டு இருப்போம். அப்படி எல்லாம் கிடையாது. மனதாலையும் இறைவனை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஒருங்கே கூட்டி மனம், நம்முடைய சொல், நம்முடைய உடம்பு இவை மூன்றுமே இறைவனை ஒரு நிலையோடு நின்று வழிபாடு செய்தால் மட்டுமே அது உண்மையான வழிபாடு. அதனாலதான் அதை திரிகரண வழிபாடு அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் அத்வீதம் அப்படின்னு சொல்லி சைவ சமயம் சொல்லுது. இந்த வழிபாட்டு முறையை தான் நமக்கு யார் சொல்லி கொடுக்கிறார்? யார் பின்பற்றுகிறார்? ஐயனார் இதனார் பின்பற்ற வேண்டும்னு தன்னுடைய பாடல்ல சொல்லியிருக்கிறார். இந்த அளவுக்கு அவர் எந்த அளவுக்கு சிவபெருமான் மீது பற்று கொண்டவராக இருந்திருக்கிறாருங்கிறத நமக்கு இந்த இடத்துல சொல்ல வர்றார். அடுத்தது கலைமகள். சோ கலைமகள் அப்படிங்கிறவ உங்களுக்கு தெரியும். எப்பேற்பட்டவள்? கல்விக்கு அதிபதி அப்படின்னு சொல்லுவாங்க. தவழ தாமரை தாதார் கோவில் அவளை போற்றுதும் அருந்தமிழ் குறித்தே. தவழ தாமரை. தவளம் என்றால் வெண்மை நிறம். தவளம் வெண்மை அப்படின்னு அர்த்தம். வெண்மையான அந்த தாமரை மலர்ல, மகரந்தங்கள் நிறைந்த தாமரை மலர்ல கலைமகள் சரஸ்வதி தேவி வினையோடு அழகாக விற்றிருக்கிறாள். அதையே தன்னுடைய கோவிலாக கொண்டு இனிதாக விற்றிருக்கிறாள். அவளை நான் வணங்கி, நான் எதுக்காக அவளை நான் வணங்குறேன்? இந்த நூலை நான் தொடங்குறேன். அவளை நான் வணங்கக்கூடியதன் தன்மை எதனால் அப்படின்னா, இந்த புறப்பொருள் வெண்பாங்கிற இந்த நூல் பொறுத்த வரைக்கும் நல்லபடியா முடியணுங்கிறதுக்காக நான் அவரை என்ன பண்றேன்? வழிபாடு செய்யறேன் அப்படின்னு சொல்றாரு. சிறப்பு பாயிரம் உங்களுக்கு தெரியும். அந்த சிறப்பு பாயிரம் டீட்டெயில்டா உங்களுக்கு லாஸ்ட் கிளாஸ்ல உங்களுக்கு போட்டு கொடுத்துறேன். ஜஸ்ட் ஒரு ரீகால் தான். சரிங்களா? சரி, அடுத்தது வெற்றி படலம். வெற்றி படலம்னா என்ன? வெற்றி அப்படின்னாலே எதை குறிக்கக்கூடியது? மண்ணாசை காரணமாக படையெடுத்துட்டு ஒரு சில பேர் போவாங்க. அப்படி போறதுக்கு முன்பாக தான் வந்து படையெடுத்து செல்ல போறேன் அப்படிங்கறத முன்னெச்சரிக்கையாக என்ன பண்றாங்க? இப்ப எப்படி யாரை எந்த விதமான முன்னெச்சரிக்கையும் இல்லாம யார் செத்தா நமக்கு என்ன, அந்த நாடு அழிஞ்சா போதும்னு இப்ப வந்து போடுறாங்க. அது போர் தர்மமே அல்ல. இந்த போர் தர்மத்தை பத்தி நமக்கு வந்துட்டு புறப்பொருள் வெண்பாமலை ரொம்ப புறநானூறு நமக்கு ரொம்ப தெளிவா சொல்லுது. அதே வகையில அந்த போருக்கு முன்பாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நான் இந்த நாட்டுக்கு படையெடுத்துட்டு போறேங்கிறதுக்கு அறிகுறியாக அங்க இருக்கக்கூடிய ஆணிரைகளை மற்றவர்கள் அறியாத வண்ணம் என்ன பண்ணிருவாங்களாம்? கவர்ந்துட்டு வராங்க. அங்கதான் அவரு போருக்கு உண்டான அறிகுறிகளை முன்னோர்கள் என்ன பண்ணிருக்காங்க? அதாவது சிம்பாலிக்கா மத்தவங்களுக்கு எடுத்து சொல்லியிருக்காங்க. அப்ப வெற்றி படலம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே போருக்கு போறது. போருக்கு போறதுன்னா எப்படி போருக்கு போறது அப்படின்னா, ஆணிரைகளை முதலாவதாக கவர்வது, அதுதான் வெற்றி அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து எந்த திணைக்கு புறம்பான திணை அப்படின்னு தொல்காப்பியர் சொல்லியிருப்பாரு அப்படின்னா, குறிஞ்சி. குறிஞ்சினா மலையும் மலை சார்ந்த இடம் அல்லையா? அந்த மலையில தான் ஆடு மாடுகள் ஆணிரைகள் அதிகமாக மேய்ந்து கொண்டிருக்கும். சோ அங்க மேய்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஆணிரைகளை மற்றவர்கள் அறியாத வண்ணம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, படையெடுத்து சென்று அதை கவர்ந்து வரக்கூடிய ஒரு ஒழுக்கத்தை சொல்லக்கூடிய காரணத்தினாலதான் இதை வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா வந்துட்டு குறிஞ்சி திணைக்கு புறம்பான ஒரு திணை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரி, இந்த வெற்றி திணைன்னு ஏன் இதுக்கு பேர் வந்துச்சு? அதாவது அப்படி படையெடுத்து செல்லும் பொழுது அதற்கு அடையாளமாக அங்க இருக்கக்கூடிய வெற்றி பூ, நம்ம தற்காலத்துல இட்லி பூன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த சிவந்த நிற பூக்களை தன்னுடைய தலையில் சூடி செல்லக்கூடிய ஒரு மரபாக அவங்க வச்சிருக்காங்க. அதனாலதான் அதுக்கு பேர் என்னது? வெற்றி படலம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது பசு கூட்டங்களை, அதாவது பண்டைய காலத்துல செல்வங்கள் என்று கருதப்படக்கூடியது பசு கூட்டங்கள் மட்டுமே. அந்த பசு கூட்டங்களை கவர்ந்து வரக்கூடிய அந்த வேலைகளை செய்யும் பொழுது இந்த வெற்றி பூவை சூடி சென்ற காரணத்தினால் மட்டுமே அது வெற்றி படலம் ஆயிற்று அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப முக்கியமானது. இந்த வெற்றிக்குரிய வேலை அப்படின்னு எடுத்துக்கிட்டா மொத்தம் 2 வேலையா நடக்கும். நேரடியாக படையெடுத்து செல்வார்களா? கிடையாது. ஒண்ணு, மன்னன் தன்னுடைய படை வீரர்களை நோக்கி போய் அந்த ஆணிரைகளை கவர்ந்து வாருங்கள் அப்படின்னு சொல்லி கட்டளை இடுவார். இல்ல மன்னனை நான் மகிழ்விப்பேன். மன்னனுடைய மனமறிந்து ஒரு சில நபர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, மன்னனுக்கே தெரியாம போய் அந்த ஆணிரைகளை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கவர்ந்து வந்து மன்னன் முன்பாக நிறுத்தி மன்னனை மகிழ்விக்க கூடியதுன்னு 2 வகையில நடக்கும். அதுதான் மண்ணுறு தொழில் மற்றும் தன்னுறு தொழில் அப்படின்னு உங்களுக்கு இந்த இடத்துல கொடுத்திருப்பாங்க. அதை நீங்க திருப்பி வரும்பொழுது பாப்பீங்க. மண்ணுறு தொழில்,
தன்னுரு தொழில். மன்னனினுடைய கட்டளையை ஏற்று அந்த வேலை நடந்துச்சுன்னா அது மண் உரு தொழில். சரி, தானாகவே மன்னனுடைய அந்த நிலைப்பாடுகளை புரிந்து கொண்டு அவருக்கு அவருடைய ஏவலுக்கு முன்பாக இவங்க போய் படையெடுத்து சென்று அங்க இருக்கக்கூடிய ஆணிரைகளை கவர்ந்துட்டு வந்தா அது தன்னுரு தொழில். தானாக செய்வதனால் அது தன் உரு தொழில் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல மொத்தம் எத்தனை பகுதிகள் அமைந்திருக்கிறது? அதாவது வெற்றி திணையும் துறைகளும் 1 + 19 மொத்தம் எத்தனை? 20 பகுதிகள் இதுல அமைந்திருக்கிறது. 20 அப்படின்னா 1 அந்த திணையினுடைய விளக்கம், மற்றது துறைகள். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி இங்க பாருங்க, வெற்றி, வெற்றி, அரவம், விருச்சி, செலவு, வேய்ன்னு இருக்கு இல்லையா? சோ இதெல்லாமே பாத்தீங்க அப்படின்னா அந்த திணையில என்னென்ன வேலைகள் நடக்குதுங்கிறத நமக்கு இங்க ரொம்ப ஷார்ட்டா சொல்லியிருக்காங்க. அதான் இந்த வெற்றி திணை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி திணைகள் மொத்தம் எத்தனை நூற்பாக்கள்? இதே மாதிரி ஒவ்வொரு பகுதிக்கு முன்பாகவும் நூற்பாக்கள் அமைஞ்சிருக்கு. மொத்தம் எத்தனை நூற்பாக்கள் அமைஞ்சிருக்குன்னு படிச்சிருப்போம்? 18 நூற்பாக்கள் அமைஞ்சிருக்கு அப்படின்னு படிச்சிருப்போம். சரிங்களா? இதுக்குள்ள போய் பாத்தீங்கன்னா கொழுக்கள் துறைகளாக அமைந்திருக்கும். இதை விளக்கக்கூடியதான் இது உள்ள இருக்கக்கூடியதெல்லாம் இதெல்லாம் துறைகள். வெற்றி அரவம் அப்படிங்கிறது இதனுடைய துறை. அதாவது இந்த வெற்றி திணையில நடக்கக்கூடிய அந்த செயல்பாடுகளை விளக்கமாக சொல்லக்கூடிய வேலையை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? துறைகள் அப்படின்னு சொல்லுவோம். அதுதான் இந்த இடத்துல வெற்றி, அரவம், விருச்சி, செலவு, வேய் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. இதை விளக்கக்கூடிய தன்மையை நம்ம நூற்பான்னு சொல்லுவோம் இல்லையா? அவங்க அதுக்கு பதிலா அவங்க என்னன்னு கொடுத்திருக்காங்க? கொழு அப்படிங்கிற பெயர்ல சொல்லியிருக்காங்க. இதுதான் அந்த கொழு. இந்த மாதிரி அமைந்திருக்கக்கூடிய கொழுக்கள் மொத்தம் எத்தனை? 361 கொழுக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. மொத்தம் 361 நூற்பாக்கள் இதுல இடம்பெற்று இருக்கிறது. இது எல்லாத்தையும் நம்ம இப்ப விரிவா பார்க்கலாம். முதல்ல இந்த வெற்றி திணையும் அதனுடைய துறைகளை பத்தின விளக்கங்களை முதல்ல இந்த நூற்பாவளி பார்த்திடலாம். வெற்றி, வெற்றி அரவம், விருச்சி, செலவு, வேய், புறத்திரை, புறத்திரை, ஊர்கொலை, ஆக்கோல், பூசல் மாற்று, புகழ் சுரந்துரைத்தல், தலைத்தோற்றம், தந்து நிறை, பாதீடு, உண்டாட்டு, உயர்கொடை, புலனரி சிறப்பு, பிள்ளை வழக்கு, பெருந்துடி நிலை, கொற்றவை நிலை, வெறியாட்டு உட்பட 8ம் 2ம் ஏனைய 4ஓடும் தொகை வெற்றியும் வெற்றித்துறையும் ஆகும். பாட்டை மனப்பாடம் பண்ணிக்கலாம். சோ ஒரு வீடியோல பாட்டை கூட நான் சொல்லியிருப்பேன் தெளிவாவே. அப்ப வெற்றி, வெற்றி அரவம், விருச்சி, செலவு, வேயே, புறத்திரை, ஊர்கொலை, ஆக்கோல், பூசல் மாற்றே, புகழ் சுரந்துரைத்தல், தலைத்தோற்றமே, தந்து நிறை, பாதீடு, உண்டாட்டு, உயர்கொடை, புலனரி சிறப்பே, பிள்ளை வழக்கு, பெருந்துடி நிலையே, கொற்றவை நிலையே, வெறியாட்டு உட்பட 8ம் 2ம் ஏனைய 4ஓடும் தொகை வெற்றியும் வெற்றித்துறையும் ஆகும். ரொம்ப முக்கியமானது இந்த துறை. ரிப்பிட்டேட்டிவா சொல்லி சொல்லி உங்களுக்கு இந்த துறைகளும் திணைகளும் மனப்பாடம் பண்ண வச்சிருவேன். நீங்க பாருங்க, கடைசியா இந்த நூற்பா முடியும் பொழுது இந்த திணைகளும் துறைகளும் கண்டிப்பா இந்த நூற்பாக்களை நீங்க மனப்பாடம் பண்ணிடுவீங்க. ஃபர்ஸ்ட் வந்து இமேஜின் சொல்லியிருக்கேன். வெற்றி அரவம் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஃபர்ஸ்ட் வெற்றினா என்ன? வெற்றி அப்படின்னா ஆணிரைகளை கவர்ந்து வருதல் அப்படிங்கறது வெற்றி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அதுல இருந்து நம்ம பார்ப்போம். முதல்ல வெற்றி அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆணிரைகளை கவர்ந்துட்டு வருது. ஆணிரைகளை எப்படி கவர்ந்துட்டு வருவாங்க? வெற்றி பூக்களை சூடி ஆக்களை கவர்ந்து வருதல். இது எத்தனை வகையில நடக்கும்? 2 வகையில நடக்கும். ஒன்னு மண்ணுரு தொழில், மற்றொன்று தன்னுரு தொழில் அப்படின்னு சொல்லி 2 வகையில நடக்கும் அப்படின்னு பார்ப்போம். இதுதான் வந்து வெற்றி அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, அப்படி ஆணிரைகளை, அதாவது ஆடு மாடுகளை நம்மளுடைய பாஷையிலே சொல்றேன். சுத்தமான தமிழ்ல பேசினா கூட உங்களுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா வந்துட்டு ஒரு சில சமயத்துல வந்து சோர்வாயிடும். நம்மளுடைய பாஷையிலே முதல்ல இப்ப தற்சமயம் இருக்கக்கூடிய அந்த மொழி வழக்கிலேயே சொல் வழக்கிலேயே நீங்க தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் சுத்தமான தமிழை நம்ம படிச்சுக்கலாம். அப்ப வெற்றி அப்படிங்கிறது என்ன இந்த இடத்துல அர்த்தம் அப்படின்னா, ஆணிரைகளை என்ன பண்றாங்க அப்படின்னா வந்து மீட்கிறதுக்கு கவர்வதற்காக வேண்டி என்ன பண்றாங்க அப்படின்னா படையெடுத்து செல்கிறார்கள். அப்படி படையெடுத்து செல்லக்கூடிய தருவாயில மன்னன் என்ன பண்றாரு அப்படின்னா ஆர்டர் போடுவாரு. மன்னனுடைய ஆர்டர் இல்லைனாலும் இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா போய் அந்த ஆணிரைகளை கவர்ந்துட்டு வருவாங்க. சோ இந்த மாதிரி 2 வேலைகளாக இந்த வெற்றி நடக்கும். சரி, அப்படி போகும்போது சாதாரணமா போவாங்களா? ஒரு திருட போறதுக்கு முன்னாடி ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு அந்த வந்து ரொம்ப என்ஜாய்மெண்டோட அந்த வேலையை செய்வாங்க. சோ அந்த மாதிரி போறதுதான் அரவம், ஆரவாரித்தல் அப்படின்னு பொருள். அப்ப அந்த பகைவர் மீது படையெடுத்து செல்லும் பொழுது அவங்க என்ன பண்ணுவாங்க? விரும்பி செல்வார்கள். அப்படி விரும்பி செல்லும் பொழுது பயங்கரமா என்ன பண்ணுவோம் அப்படின்னா வந்து ஒரு பயங்கரமான சப்தத்தோடு துடி அப்படிங்கிற போர்க்கருவி எல்லாத்தையும் முழக்கி கொண்டு அந்த காடுகள் வழியாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்க கடந்து போவாங்க. அதான் சொல்லக்கூடியது அந்த ஆற வரைச்சுக்கிட்டு சத்தம் எழுப்பிக்கிட்டு ஜாலியா போறதுக்கு பேர் தான் அரவம். சரிங்களா? வெற்றி, வெற்றி அரவம். ஃபர்ஸ்ட் என்ன பண்றாங்க? ஆரவாரிக்கிறாங்க. அடுத்தது விருச்சி. விருச்சின்னா என்னது? அப்படி போகும் பொழுது நம்ம போகக்கூடிய காரியம் நல்லபடியா நடக்குமா அல்லது நடக்காதா அப்படின்னு கேட்கறதுக்காக வேண்டி ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம்? நம்ம ஜோசியம் பார்ப்போம் இல்லையா? அந்த மாதிரி இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஜோசியம் பார்ப்பாங்க. அந்த மாதிரி அதை வந்து
பழங்காலத்துல என்ன பெயர்கள் அழைத்தார்கள் அப்படின்னா விருச்சி அப்படிங்கிற சொல்லால சொல்லுவாங்க. அதாவது விருச்சி என்றால் சகுனம் பார்த்தல். இப்ப நம்ம எங்கனாவது ஊருக்கு போனோம்னா நம்ம இன்னைக்குமே கிராம பகுதிகள்ல இருக்கு. வெளியில வந்து எட்டி பார்த்து யாராவது வர்றாங்களா பாரேன் அப்படின்னு சொல்லிதான் நம்மள வெளியில அனுப்புவாங்க. அதான் சகுனம் பார்த்தல், குறி கேட்டல், அல்லது நல்லது கெட்டதுக்கு போயிட்டு நம்ம சாமி கிட்ட குறி கேட்டுட்டு வரக்கூடிய பழக்கங்கள் இன்னைக்கும் கிராமப்புறங்கள்ல இருக்கு. அததான் விருச்சி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப வெற்றி, மன்னனினுடைய கட்டளைக்கு இணங்க படையெடுத்துட்டு போறது. இன்னொன்னு என்ன சொல்லுவாங்க, தானாகவே படையெடுத்துட்டு போய் ஆணிரைகளை கவர்ந்துட்டு வர்றது. அப்படி போகும்பொழுது என்ன பண்ணுவாங்க, ஆரவரிச்சுட்டு போவாங்க. அப்படி ஆரவரிச்சுட்டு போகிறதுக்கு முன்னாடி அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, போய் நல்லது நடக்குமா கெட்டது நடக்குமான்னு சகுனம் பார்ப்பாங்க. அதாவது குறி கேட்பாங்க. அந்த குறி கேட்பதை நம்ம என்னன்னு சொல்லுவாங்க, விருச்சி அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, அப்படி குறி கேட்டுட்டு என்ன பண்ணுவாங்க, பகைவர் நிலத்திற்கு புறப்பட்டு போறது. செலவு அப்படின்னா பயணம்னு அர்த்தம். இந்த செலவு அப்படிங்கிற சொல்ல வந்துட்டு பயணம் அப்படிங்கிற சொல்லுக்கு பதிலாக செலவு அப்படிங்கிற சொல்ல முதல்ல பயன்படுத்தினவர் யாருன்னு தெரியுமா? செலவுங்கிறது செலவு அப்படிங்கிற சொல்லுக்கு பதிலாக பயணம்ங்கிற சொல்ல பயன்படுத்தி இருக்கிறாரா, அல்லது பயணம்ங்கிற சொல்லுக்கு பதிலா செலவுங்கிற சொல்ல பயன்படுத்தி இருக்கிறாரா? சொல்லுங்க பாப்போம். பயணம்ங்கிற சொல்லுக்கு பதிலா செலவுங்கிற சொல்ல பயன்படுத்திருக்காரு. சரி, என்ன நூல் எழுதி இருக்கிறாரு அவரு? ஏன் அந்த சொல்ல பயன்படுத்தி இருக்கிறாரு தெரியுமா? இலங்கை செலவு. வெரி குட். எனது இலங்கை செலவு. வெரி குட். சூப்பரா தெளிவா படிச்சிருக்கீங்க. குட். இப்படிதான் இருக்கணும். எனது இலங்கை செலவு. ஓகேவா? அந்த நூலை எழுதும் பொழுது அந்த பயணம்ங்கிற சொல்லுக்கு பதிலாக முதல்ல செலவுங்கிற சொல்ல பயன்படுத்தியவர் திருவிக்கா. இது இலக்கிய வரலாறுல தேவிராவுல உங்களுக்கு பிற்கால புலவர்கள்ங்கிற தலைப்புல உங்களுக்கு கண்டிப்பா இருக்கும். நீங்க போய் எடுத்து படிச்சு பாருங்க. நல்ல தெளிவா ஒரு வினா கேட்கும் போது இந்த இடத்துல இந்த வார்த்தைகள் இருக்குங்கிறது உங்க மனசுல வந்துட்டாலே அந்த கேள்விக்கு உண்டான பதில் எளிமையாக உங்களுக்கு வந்துடும். சரிங்களா? ரைட். அப்ப வெற்றி அரவம், அறவரித்து செல்லுதல், அதுக்கப்புறம் விருச்சி, சகுனம் பார்த்தல், அதுக்கப்புறம் பயணத்தை மேற்கொள்ளுதல், அததான் வந்துட்டு செலவு அப்படின்னு சொல்லுவாங்க. புறப்பட்டு செல்லுதல் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, அப்படி புறப்பட்டு செல்றதுக்கு முன்பாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்துட்டு ஒற்று ஆராய்வாங்க. டேய் நில்லுடா, எல்லாரும் கிளம்பிட்டோம். டேய் தம்பி நீ உள்ள போய் பார்த்துட்டு திருட போறோம். திருட போகும்போது ஃபர்ஸ்ட் ஜாலியா, ஏன்னா பொருள் வரப்போதில்லையே அதனால என்ஜாய் பண்ணிட்டு போறோம். அப்புறம் போய் எப்பா நாங்க போற காரியம் நல்லதா கெட்டதா கருப்பா பதில் சொல்லுப்பா அப்படின்னு நம்ம போய் கருப்பனை விரிச்சு கேட்கிறோம். விரிச்சு கேட்டதுக்கு அப்புறம் நம்ம மறுபடியும் எல்லாத்தையும் கூட்டிட்டு வாடாப்பா போலான்னு சொல்லி நம்ம எங்க போறோம் அப்படின்னா பயணத்தை மேற்கொள்கிறோம். அப்படி பயணத்தை மேற்கொள்றதுக்கு முன்னாடி நம்ம வெயிட் பண்றோம். அங்க இருக்கக்கூடிய ஒரு நபரை அனுப்பி நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ஒற்று ஆராய்ந்து வருகிறோம். டே யார் யார் எங்கெங்க இருக்கா, நம்ம இப்ப போனா திருட முடியுமா முடியாதா, போய் ஒழுங்கா பத்திரமா பாத்துட்டு வா அப்படின்னு சொல்லி ஒரு ஆளை அனுப்புறோம். அப்ப அவங்க அறியாதவாறு ஆணிரைகளை பற்றிய செய்திகளை போய் ஒற்று ஆராய்தலுக்கு பெயர் தான் என்னது, அதாவது வேய் அப்படின்னு சொல்லுவாங்க. வேய் என்றால் என்னது, ஒற்று, உளவு பாக்குறது. போய் பார்த்துட்டு வாடா அவன் எங்கெங்க இருக்கிறான்னு, நம்ம போய் சீக்கிரமா போய் ஒவ்வொரு பொருளையும் திருடிட்டு வந்துடலாம்னு சொல்லக்கூடியது. நம்ம வடிவேலு மாதிரி டேய் அப்ரண்டிஸ்களா உள்ளார போய் எவன் எங்கெங்க நிக்கிறான் பாரு, இருக்கிற பொருள் எல்லாத்தையும் களவாண்டுட்டு வரலான்னு அனுப்புறதுக்கு பேர் என்னது, வேய். அடுத்தது புறத்திரை. புறத்திரைனா என்னது, போய் புறத்தே தங்கி இருத்தல். அதாவது இதுதான் வந்துட்டு அந்த ஆணிரைகள் இருக்கு அப்படின்னா அதை சுத்தி ரவுண்ட் அப் பண்ணி வளைச்சு நிக்கிறது. சரிங்களா? பகைவர்களினுடைய அரணத்தை சுற்றி வளைத்து அந்த புறத்தில் தங்கி இருத்தலுக்கு பெயர் புறத்திரை. வெயிட் பண்றாங்க, உள்ள போறாங்க அதுக்காக. அதுக்கப்புறம் தங்கி இருக்கிறதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா புறத்தை தங்கினதுக்கு அப்புறம் சுத்தி இருக்கக்கூடிய அந்த காவற்காடுன்னு ஒண்ணு சொல்லுவாங்க. அதாவது அது மதில் அப்படின்னு சொல்லலாம், இந்த இடத்துல காவற்காடுன்னு சொல்லக்கூடாது. அந்த மதில் சுவர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தீயிட்டு கொளுத்துவாங்க. அதுதான் வந்துட்டு ஊர்கொலை. தங்கி இருக்கிறது புறத்திரை, புறத்து இறை, தங்கி இருத்தல். ஊர்கொலை அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய இடத்த வந்து என்ன பண்ணுவாங்க, தீயிட்டு கொளுத்துவாங்க. அதன் பெயர் ஊர்கொலை அப்படின்னு சொல்லுவாங்க. தீயிட்டு கொளுத்துறாங்க இல்லையா, தீயிட்டு கொளுத்துனதுக்கு அப்புறம் எல்லாம் உள்ள போறான். உள்ள போகும்போது அங்கங்க ஆடு மாடுகள் என்ன பண்ணும் அப்படின்னா மேய்ஞ்சிட்டு இருக்கும். மேய்ஞ்சிட்டு இருக்கக்கூடிய ஆடு மாடுகளை போய் ஓடி போய் பிடிக்கிறதுக்கு பேரு ஆக்கோல். ஆக்கோல் அப்படின்னா மாடுகளை கவர்ந்து வருதல் அப்படின்னு அர்த்தம். கவர்தல், போய் பிடிக்கிறது, அதுதான் ஆக்கொள். கொள்ளுதல் அப்படின்னா கொல்றது கிடையாது, போய் கையில பிடிக்கிறது, அதுதான் ஆக்கொள். எந்த இடத்துலயும் பெண்களையோ அல்லது அந்தணர்களையோ அல்லது பசுக்களையோ விலங்குகளையோ இந்த இடத்துல என்ன பண்ணல, பசுக்களையோ வதம் பண்ண மாட்டாங்க, கஷ்டப்படுத்த மாட்டாங்க. படையெடுத்துட்டு போனாலும் குழந்தைகள், பெண்கள், நோய்வாய்ப்பட்டவர்கள் இவங்கெல்லாம் வந்து வெளியில போயிடுங்க, நாங்க படையெடுத்துட்டு வரோம் முன்னறிவிப்பு கொடுத்த பின்பாகத்தான் நம் முன்னோர்கள் என்ன பண்ணிருக்காங்க, படையெடுத்துட்டு போயிருக்காங்க. அப்ப எப்பேற்பட்ட வீரமுகுந்த நபர்களாக இருக்கிறார்கள். தனக்கு நிகரான பிள்ளை பேர் இல்லாதவர்களையும் வெளியில அனுப்பிடுவாங்க. தனக்கு நிகரான நபர்களை மட்டுமே என்ன பண்ணுவாங்க, நபர்களோட மட்டுமே போராடுவாங்க. இப்ப இருக்கக்கூடிய சண்டை மாதிரி எல்லாம் கிடையாது. அப்ப அடுத்தது பூசல் மாற்று. அப்ப ஆக்கோல் அப்படின்னா ஆக்கலை, அதாவது பசுக்களை கைப்பற்றுதல்.
பூசல் மாற்று அப்படின்னா அடுத்தவன் வந்து என்ன பண்றான், நம்மளுடைய பசுமாட்டை ஓட்டிட்டு போனா நம்ம சும்மா இருப்போமா? அங்க இருக்கக்கூடிய கறந்தை மறவர்கள், கறந்தை வீரர்கள் என்ன பண்ணுவாங்க, எவனோ டேய் நம்மளுடைய ஆடு மாடுகளை கவர வந்துட்டாங்க, ஓடி வாங்கடான்னு சொல்லுவாங்க. அப்ப வரும்போது 2 பேத்துக்கும் மாத்து கட்டுல சண்டை வரும். அப்படி சண்டை வரக்கூடியதற்கு பெயர் தான் பூசல் மாற்று. அப்படி சண்டை வரும் பொழுது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இனிமேல் போர் இல்லை அப்படிங்கிற அளவுக்கு எல்லாத்தையும் கொன்று குவித்து விடுவார்கள் பொறுக்காமல். சோ அதை சொல்லக்கூடியது பூசல் மாற்று அப்படின்னு சொல்லுவாங்க. பூசல்னா சண்டை. அவனுக்கு பூசலா அப்படின்னா சண்டை. உனக்கு பூச விட போகுதுனாலே உங்களுக்கு தெரியும். அதாவது மிகுதியான சண்டை, மிகுதியாக பிணங்களை குவித்து வைக்கக்கூடிய அளவுக்கு இனிமேல் சண்டைக்கு எவனுமே இல்லைங்கிற அளவுக்கு சண்டை போடுறது. அதுக்கு அடுத்தது சுரத்துய்த்தல். சுரம் அப்படின்னா காடு அப்படின்னு அர்த்தம். எல்லாம் சண்டை போட்டாச்சு, எல்லாரும் செத்து போயாச்சு. எவனாவது இருக்கீங்களா, மிச்சம் எவனாவது இருந்தா வாங்கடா. யாரும் இல்ல, சரி ஓட்டுங்கடா ஆடு மாடுகளை. அடுத்த ஸ்டேஜ் ஆடு மாடுகளை ஓட்டுறாங்க. அதுக்கு பேர் என்னது, சுரம். சுரம்னா காடு. காடு வழியாக அந்த ஆடு மாடுகள் ஆணிரைகளுக்கு எந்த விதமான துன்பமும் நிகழாத வண்ணம் அதை ஓட்டிட்டு வர்றதுக்கு பேரு சுரத்துய்த்தல். அடுத்தது தடை தோற்றம். தலை தோற்றம் அப்படின்னா கவர்ந்து வர சென்ற நபர்கள் வந்து அவங்களுக்கு என்னாச்சோ ஏதாச்சோன்னு உறவினர்கள் எல்லாம் தவிச்சிட்டு இருப்பாங்கல்ல, அப்படி அவங்களுடைய தலையை பார்த்த உடனே இங்க இருக்கக்கூடிய ஊர் மக்களுக்கு எல்லாம் ஒரே மகிழ்ச்சி. நம்பால் ஜெயிச்சுட்டாண்டா, ஆள் எல்லாத்தையும் கொண்டுட்டு வர்றாங்கடான்னு சொல்லி மகிழ்ச்சி அடையக்கூடிய தன்மையை தான் தலை தோற்றம்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த கொண்டுட்டு வந்து அந்த ஆணிரைகள் எல்லாத்தையும் கொண்டுட்டு வந்து ஊர்ல இருக்கக்கூடிய பொதுவான இடத்துல மன்றத்துல நிறுத்தி வைக்கிறதுக்கு பேரு தந்து நிறை அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப வெச்சி மன்னனினுடைய கட்டளைக்கு இணங்கவோ தானோ படையெடுத்து செல்லுதல். அரவம் ஆரவரித்து ஆட்டம்பாடத்தோட போறது. விரிச்சி அங்க போய் என்ன பண்ணுவாங்க, ஒற்று ஆராய்தல். செலவு அந்த வழியாக பயணத்தை மேற்கொள்ளுதல். அதாவது அந்த வேலையை செய்யறதுக்காக நம்ம கிளம்பி போறதுக்கு பேரு செலவு அப்படின்னு சொல்லுவாங்க. வேய் அப்படின்னா ஒற்று ஆராய்தல். அங்க யார் என்ன பண்றா போய் பார்த்துட்டு வா. புறத்திரை ஊருக்கு புறம்பாக தங்கி இருத்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது ஊர்கொலை அப்படின்னு எடுத்துக்கிட்டா என்ன பண்ணுவாங்க, ஊரை சுத்தி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தீயிட்டு கொளுத்துறது. புறத்தை தங்கி இருத்தல், புறத்தை தங்கி இருக்காங்க. ஊர்கொலை அப்படின்னா தீயிட்டு கொளுத்துதல். ஆக்கோல் அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய பசுக்களை என்ன பண்ணிடுறாங்க, கவர்ந்து வருதல். கை கொள்ளுதல், கை பற்றுதல்னு அர்த்தம். பூசல் மாற்று பசுக்களை பிடிச்ச உடனே சண்டைக்கு வரானுங்க, மாத்தி கட்டுல சண்டை போட்டு எல்லாத்தையும் கொன்னு குவிக்கிறது. சுரத்துய்த்தல் அந்த காடு வழியாக அந்த ஆணிரைகளுக்கு எந்த விதமான துன்பமும் இல்லாமல் ஓட்டி வருதல். தலை தோற்றம் அவனை பார்த்து மக்கள் எல்லாம், ஊரார்கள், சொந்த பந்தங்கள், சுற்றத்தார்கள் எல்லாம் மகிழ்ச்சி கொள்ளுதல். தந்து நிறை அதை கொண்டுட்டு வந்து ஒரு பொதுவான இடத்துல நிறுத்தி வைத்தல். பாதீடு அவங்கவுங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரியான தன்மைகள்ல பொருள்களை, அதாவது இவங்க கொண்டுட்டு வந்த ஆணிரைகளை பங்கிட்டு கொடுத்தல் பாதீடு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப பங்கு போட்ட உடனே உனக்கு 10, நீ 10 பேத்த கொண்டு இருந்தாப்பா உனக்கு 10, நீ 4 பேத்த கொண்டு இருந்தா உனக்கு 4, நீ 2 பேத்தையும் இருந்தா உனக்கு 2ன்னு அவர்களுடைய வேலைக்கு தகுந்த கூலியை கொடுக்கறது. அதாவது ஆடு மாடுகளை பகிர்ந்து கொடுத்தல் பாதீடு. பொருளை வாங்கிட்டாலே நம்மால் சும்மா இருப்பானா, என்ன பண்ண ஆரம்பிச்சிருவான், நேரா இப்ப எப்படி ஒயின் ஷாப்புக்கு போறானா அப்ப நேரா என்ன பண்ணிடுவான், கள்ளு கடைக்கு போயிடுவான். அங்க உடனே மது குடித்து இன்பம் நுகரக்கூடியது. அப்ப உண்டாட்டு அப்படின்னா வந்துட்டு மது அருந்துதல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல கல் அப்படின்னு சொல்லுவாங்க. கல் அப்படின்னா வந்து அந்த காலத்துல எல்லா 10 பாட்டு நூல்களையும் பெருவாரியாக கல் உண்ணுதல் பத்தி சொல்லியிருக்காங்க. அடுத்தது உயர்கொடை. அப்ப கல் உண்ட மயக்கத்துல தாங்கிட்ட இருந்த பொருளை தனக்கு விருப்பமா, இந்தா ஃபுல்லா மயக்கத்துல இருக்கான், உனக்கு என்ன வேணும் இந்த வச்சுக்கோ, உனக்கு என்ன வேணும் வச்சுக்கோன்னு இவனுங்க அவனுங்களுக்கு தேவையான பொருள் அவன்கிட்ட இருக்கக்கூடிய அந்த 4 அந்த 6 மாடுகளையோ அவன்கிட்ட கேட்கக்கூடியவங்களுக்கு மனமுவந்து கொடுத்தல் உயர்கொடை அப்படின்னு சொல்லுவாங்க. புரியுதா? தலை தோற்றம், தலையை பார்த்து ஊர் மக்கள் சந்தோஷப்படுறாங்க. தந்து நிறை, நிறைனா என்னது, கொண்டுட்டு வந்து ஆடு மாடுகளை நிறுத்தி வைக்கிறது. பாதீடுனா அவனுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி பங்கு போட்டு கொடுக்கறது. உண்டாட்டு அப்படின்னா கல் குடித்து மகிழ்தல். உயர்கொடை அப்படின்னா அந்த கல்லுண்ட மயக்கத்துல அவர்களுக்கு தகுதியான நபர்கள் கிட்ட பங்கு போட்டு கொடுக்கறது, அவங்களுக்கு தேவையான நபர்களுக்கு பங்கு போட்டு கொடுக்கறது. புலனறி சிறப்பு. புலன் அப்படின்னா ஒற்றுன்னு நம்ம ஏற்கனவே படிச்சுட்டோம். ஒற்று ஆராய்ந்தவனுக்கு சிறப்பு சொல்லணும். ஏன்னா அவன் மட்டும் சரியான செய்தி சொல்றதுனாலதான் நம்மளால என்ன பண்ண முடியுது, ஆணிரைகளை போய் கவர்ந்துட்டு வந்து இந்த அளவுக்கு வெற்றியை நம்மளால கொண்டாட முடியுது. அவன் மட்டும் தப்பா மட்டும் நியூஸ் சொல்லிட்டானா எல்லாரும் அவன் முன்னாடி அலர்ட் ஆகி இவனை கொண்டிருப்பாங்க. அப்ப அவனைதான் நம்ம சிறப்பு பண்ணணும். அவன் மட்டும் தவறான நியூஸ் சொல்லிட்டானா நம்ம காலி. அப்ப அவனை சிறப்பு செய்யறாங்க. அப்ப அவனுக்கு தேவையான அத்தனை விஷயங்களையும் கொடுக்கக்கூடியதற்கு பேர் தான் புலனறி சிறப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வெம்முனை நிலை உணர்த்தியோருக்குன்னு சொல்லுவாங்க ஒரு வரிகள். பகைவர்களினுடைய நிலத்தை ஒண்ணு கூட முடியாம, அதாவது பிறரை காட்டிலும் அவங்களுக்கு நம்ம மிகுதியா பொருள் கொடுக்கணும். ஏன்னா பகைவர்கள் அஞ்சக்கூடிய சினத்தை கொண்டவர்கள். அந்த அளவுக்கு அவங்க நாட்டுக்குள்ளார போய் அஞ்சாம அங்க இருக்கக்கூடிய நிலையை ஆராய்ச்சி பண்ணிருக்காங்க இல்லையா, அதனாலதான் அவங்களுக்கு மத்தவங்களை காட்டிலும் இவங்களுக்கு நிறைய பொருள் கொடுக்கணும். பிள்ளை வழக்கு அப்படின்னா என்னது, பிள்ளைனா சகுனம்னு சொல்லுவாங்க. சகுனம் பார்த்தாங்க இல்லையா, அந்த சகுனம் பார்த்தவங்களுக்கு
இவங்க என்ன பண்றாங்க, மிகுதியான பொருள் கொடுக்கறது. காரிக்குருவி அப்படின்னு சொல்லுவாங்க, கரிக்குருவின்னு சொல்லுவாங்க. அதனுடைய ஒளியை பார்த்து சகுனம் சொன்னவங்களுக்கு மிகுந்த பொருள் கொடுக்கறது. துடிநிலை, அந்த மகிழ்ச்சியின் காரணமாக துடி கொட்டக்கூடியவனுடைய தன்மையை புகழ்ந்து சொல்லக்கூடியது. அது ஒரு தோல் கருவின்னு சொல்லுவாங்க. அந்த வெற்றியினுடைய மகிழ்ச்சியை கொண்டாடுறதுக்கு துடி கொட்டுவாங்க. சோ அவங்களுடைய பெருமையை சொல்லக்கூடியது துடிநிலை அப்படின்னு சொல்லுவாங்க. கொற்றவை நிலை, வெற்றிக்கு அதிபதி கொற்றவை. அந்த கொற்றவையினுடைய புகழை இந்த இடத்துல புகழ்ந்து சொல்லக்கூடியது கொற்றவை நிலை. கடைசியா வந்துட்டு வெறியாட்டு, ரொம்ப முக்கியம். மரக்குடி மகளிர் வேலனோடு வள்ளி கூத்து ஆடக்கூடிய தன்மையை சொல்லக்கூடியது. அதாவது முருகனுடைய வேலை கையில வச்சுக்கிட்டு ஆடக்கூடியவன் வேலன்னு உங்களுக்கு தெரியும். அவனோடு மகளிர்கள் தன்னை வள்ளி மாதிரி நினைச்சுக்கிட்டு வள்ளி கூத்து ஆடுவாங்க. அதை சொல்லக்கூடியது வெறியாட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. தன்னுடைய கணவன் படையெடுத்துட்டு போயிருக்கிறாரு இல்லையா, அவருடைய செயல் நல்லபடியா நடக்கணும்னு முருகபெருமான வேண்டி தன்னையே வள்ளியா நினைச்சு அந்த முருகன் வேடம் போட்டவங்க கூட இவங்க போய் ஆடுவாங்க. அததான் வெறியாட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் குறிஞ்சி நிலத்தை சார்ந்தது. அதனாலதான் குறிஞ்சி திணைக்கு புறம்பானது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப மொத்தம் எத்தனை திணைகள்? ஒரு திணை 19 துறைகள், மொத்தம் 20. அப்ப இதனுடைய விளக்கம் இந்த இடத்துல ரொம்ப ஷார்ட்டா பார்த்தாச்சு. இதனுடைய விரிவான நூற்பா விளக்கங்கள் எல்லாமே நம்ம என்ன பண்ணலாம், அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். இதுல ஏதாவது புரியாம இருக்கா உங்களுக்கு? புரியாம இல்லல்ல? புரியுதா? இன்னும் ஒரு முறை சொல்லிடுறேன். வெற்றி, படையெடுத்து செல்லுதல், அதாவது மன்னனினுடைய கட்டளைக்கு இணங்கவும் தானாகவும், அரவம் ஆரவாரித்து செல்லுதல், விருச்சி அப்படின்னு எடுத்துக்கிட்டா என்ன சொல்லலாம்? சகுனம் பார்த்தல், செலவு பயணம் மேற்கொள்ளுதல், வேய் ஒற்று ஆராய்தல், புறத்திரை ஊருக்கு புறம்பே தங்குதல், ஊர்கொலை எரித்தல், அதாவது சுத்தி இருக்கக்கூடிய அந்த மதில் சுவரை, ஆக்கோல் ஆக்களை கைப்பற்றுதல், பூசல் மாற்று, பிணம் பிறங்க, அதாவது நிறைய பிணங்கள் குவியும்படி இனிமேல் யாருமே இல்லைங்கிற அளவுக்கு சண்டை போடுறது, அந்த சுரத்துய்த்தல், சுரம்னா காடு, காடுகள் வழியாக அந்த ஆணிரைகளை ஓட்டிட்டு வர்றது, தலை தோற்றம், அந்த தலையை பார்த்து, அதாவது தன்னுடைய சொந்த பந்தங்கள் அவர்களுடைய வீரர்களினுடைய தலைகளை பார்த்து மகிழ்ந்து கூத்தாடுறது. அடுத்தது தந்து நிறை, அதை கொண்டு வந்து ஊர் பொதுமன்றத்துல நிறுத்தி வைத்தல், அவர்களுடைய வினைக்கு தகுந்த மாதிரி பங்கிட்டு கொடுத்தல், பாதீடு, உண்டாட்டு, கல் உண்டு மகிழ்தல். அந்த கல்லுண்ட மயக்கத்துல அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, தனக்கு கொடுத்த அந்த பொருளை மற்றவர்களுக்கு பகிர்ந்து அளித்தல். புலன் சிறப்பு, புலன் ஒற்று ஆராய்ந்தவனுக்கு என்ன பண்றான் அப்படின்னா மிகுதியான பொருள் கொடுத்தல். பிள்ளை வழக்கு, அதாவது இந்த கரிக்குருவி நிமித்தத்தை பார்த்தவனுக்கு பொருள் கொடுத்து சிறப்பித்தல். துடி கொட்டவக்கூடியவனினுடைய நிலை, கடைசியா கொற்றவை நிலை, கடைசியா வெறியாட்டு. வேலனோடு என்ன பண்றாங்க அப்படின்னா வள்ளி கூத்தாடக்கூடிய பெண்களினுடைய நிலையை சொல்லக்கூடியது. கொற்றவை நிலைனா வெற்றிக்கு அதிபதியாக விளங்கக்கூடிய கொற்றவையை புகழ்ந்து சொல்லக்கூடியது. அப்ப 8 2 8 2 எத்தனை? 16. 8ம் 2ம் ஏனைய 4ஓடும். 8 2 16, 16 + 4 20. அந்த 20 தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், வெற்றி திணையும் அதனுடைய துறைகளும் ஆகும்னு சொல்றோம். எதுவும் டவுட் இல்லையே? இதை பத்தின விரிவான விளக்கங்கள் நம்ம அடுத்த பகுதியில நாளைக்கு பார்ப்போம். ஏதாவது சந்தேகங்கள் இருக்கா அதுல?